ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற 25வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். கொங்குமலி கருங்கூழலாள் கோசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் புகழனகன் திருமருகா தசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணியே எங்கள் குல தின்னமுதே ராகவனே தாலேலோ. ஒருத்தி மகனாய் பிறந்து எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरु त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. சர்வலோகத்திற்கும் பிதாவானவன், நமக்கு எல்லாமாக இருப்பவன் அந்த எம்பெருமான். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன், அப்படிப்பட்டவன் பிறந்தான் அப்படின்ற ஆண்டாள் நாச்சியார். நம்மளோடது பிறப்பு கர்மமடியாக வருது. ஆனால் எம்பெருமானோடது அவதாரம்னு சொல்லணுமே, பிறந்தான்னு சொல்கிறாளே. என்ன இந்த சம்சார மண்டலத்தில் பிறந்து நாட்டில் பிறந்து மனுஷர்காய் பட அதனப்பட்டு அதனால் பிறந்தான்கிறாளாம். எப்படி பிறந்தானா? ராமபிரான் தானே தந்தையை தேர்ந்தெடுத்து பிறந்தான். பிதரம் ரோச்சயாமாச ராஜா தசரதம் நிருபம். சரி, எப்படி இருந்தானா? ராஜா தசரதர தந்தையா தேர்ந்தெடுத்தான். தாயா யாரை தேர்ந்தெடுத்தானா? கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். எப்படி உத்தம புருஷனாக பிறந்தானா? கௌசல்யா அம்மாக்கு எல்லாரும் வணங்கக்கூடியவனாக வந்து பிறந்தான். கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். எப்படிப்பட்டவளாவள்? ஒப்புயர்வில்லாதவள். கௌசல்யா ஒருத்தி ஒப்பு உயர்வே இல்லாதவள். எப்படி தெரியறதுன்னா, ராமனை சரையு நதிக்கரையில் சயன திருக்கோட்டத்தில் சேவிக்கிறாராம் விஸ்வாமித்திரர். அடடா, எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தா! இவளுடைய வயிற்றில் எம்பெருமான் வந்து தோன்றியிருக்கிறானே, பிறந்திருக்கானே, இவளுடைய கர்ப்பத்தில் தாங்கியிருக்காளே ராமனை அப்படின்னு பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினார் மகரிஷி கௌசல்யா சுப்ரஜா ராமா. சீதா பிராட்டி திருவடிகிட்ட சொல்கிறாளாம், எங்கள் மாமியார் கௌசல்யா தேவி இருக்காளே, எப்படிப்பட்டவள் தெரியுமோ? இந்த லோகத்துக்கே நாதனா, இந்த லோகத்துக்கே நலம் கொடுக்கறதுக்காக ஒரு பிள்ளைய பெற்றிருக்கா தெரியுமோ? கௌசல்யா லோகபர்த்தாரம் சுசுவேயம் மனஸ்வினி. அப்படிப்பட்டவளாம். சரி, பிறந்தானே, என்ன பண்ணானா? ஒரு ஆதர்ச புருஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்து காமிச்சானா. ஒரு நல்ல புத்திரனாய், தந்தைக்கு நல்ல புத்திரனாய், ஒரு மூத்த அண்ணா ஜேஷ்ட பிராத்தாவா எப்படி நடந்துக்கணுமோ, ஒரு நண்பனாய் எப்படி நடந்துக்கணுமோ, ஒரு கணவனாய் எப்படி நடந்துக்கணுமோ, தன்னிட்ட சரணாகதி பண்ணுறவாட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காமிச்சானா. பிறந்து நாரதர் வால்மீகி மகரிஷ்ட சொல்கிறார், தர்மஜகா சத்யசந்தச்ச பிரஜானாம் ச ஹிதேரதக யசஸ்வி ஞான சம்பன்னக சுஷிர்வஸ்யகா சமாதிமான். இந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? வால்மீகி மகரிஷே, தர்மம் அறிந்தவன், சொல் தவறாதவன், மக்களின் நல்வாழ்விலே எப்பவும் மனம் செலுத்துபவன், தெல்லிய ஞானத்தை உடையவன், தூய்மை உடையவன், புலன்களிலே கட்டுப்பாட்டை உடையவன். இப்படிப்பட்டவன் ராமன். தர்மஜகா சத்யசந்தச்ச பிரஜானாம் ச ஹிதேரதகா யசஸ்வி ஞான சம்பன்னகா சுஷிர்வஸ்யகா சமாதிமான். சரி, எப்படியெல்லாம் நடந்துட்டானா? முதல்ல ஒரு மகனாக என்ன பண்ணானா? பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணானா. முதல் நாள் உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்கிறார் அப்பா. அதுக்கும் சரிப்பா அப்படின்னு அப்பா சொன்னதை அப்படியே கேட்டுண்டானா.
அடுத்த நாள் காத்தால பட்டாபிஷேகம். கைகேயி திருமாளிகைக்கு கூட்டு அனுப்புகிறாளாம். கைகேயி அம்மா என்ன சொல்கிறாளாம், அப்பா உன்னுடைய அப்பா கிட்ட 2 வரன் வாங்கினாராமா, அதுபடி முதல் வரத்தால் பரதன் நாடாள வேண்டும். உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன சாமகிரியெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோமோ அதால் உனக்கு இல்லை, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். 2வது வரத்தால் நீ 14 ஆண்டுகள் வனம் செல்ல வேண்டும்னு சொல்கிறா. எம்பெருமான் என்ன பதில் சொன்னானா, அப்பா என்ன சொன்னாலோ அது அப்படியே பின்பற்றுவேன் அம்மா, கவலை வேண்டாம்ட்டானாம். ஏவமஸ்து கமிஷ்யாமி வனம் வஸ்து மகம் விதக ஜடாச்சீரதரோ ராஜ்ஞக பிரதிஜாம் அனுபாலயன்னு. அப்பா ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறு பேச்சு கிடையாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறானா, அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு என் உயிரை கொடுத்தாது அந்த காரியத்தை பண்ணுவேம்மா. எதத்திர பவதகா கிஞ்சித் சக்கியம் கர்த்தும் பிரியம் மயா பிராணானாபி பரித்யஜ்ய சர்வதா கிருதமேவ தத். பிராணானாபி பரித்யஜ்ய சர்வதா கிருதமேவ தத். பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான், ஒரு மகனாய் பிறந்தான். அடுத்தது ஒரு ஜேஷ்ட பிராத்தா, மூத்த அண்ணாவா பரதன் தேடிட்டு வரான். ராமபிரானை திருப்பி நாட்டுக்கு அழிச்சின்னு போனோன்னு முதல்ல வந்தவுடனே ஒன்றும் சொல்லலையா, பெருமாளை சேவிக்கிறானா. ராமபிரானா அண்ணாவை சேவிச்சோடனே என்ன சொல்கிறானா, பரதா நீ நம்ம அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன்லாம் எப்படியெல்லாம் நேர்மையாக ஆட்சி பண்ணின்னு வந்தாலோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணின்னு இருக்கியா, அதே வழியை நீயும் பின்பற்றுகிறாயா அப்படின்னு முதல்ல அறிவுரை சொல்கிறானாம். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தோ யாம் ஜனகா பிரபிதாமகாக தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித்யாச்ச சத்பதகா சுபா. அதே மாதிரி நீ ஆட்சி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா பரதன்கிட்ட. ஒரு அண்ணாவா. அப்புறம் பரதன் சொல்கிறான், அண்ணா நான் எப்படி நீ இருக்கும்போது ராஜ்யத்தை ஏற்றுப்பேன்னு நினச்சியா, நீ வந்துன்னா ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். நீ வர வரைக்கும் இங்கே இருப்பேன், உனக்கு பதிலாக நான் வனவாசம் பண்ணுறேன் அண்ணா, நீ நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அண்ணா அப்படின்னு கெஞ்சறான். அப்போ என்ன பண்ணுறானா, பித்ருவாக்கிய பரிபாலனம் எனக்கும் உண்டு உனக்கும் உண்டு பரதா, அந்த வார்த்தையை நீயும் மீற முடியாது நானும் மீற முடியாதுன்னு அறிவுரை சொல்கிறானா. 2 பேருமே அப்பாவுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் மூத்த அண்ணாவா நான் சொல்கிறேன், நீ ராஜ்யத்துக்கு திரும்பி போன்னு பாதுகையை திரும்பி கொடுக்குறானா பரதனுக்கு. 14 வருஷம் கழித்து நான் திரும்பி வருவேன் அயோத்திக்கு அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்புகிறானா. பிறந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு மூத்த அண்ணாவா எப்படி பரதனுக்கு ஆறுதலும் சொல்லி தேறுதலும் சொல்லி அறிவுரையும் சொல்லி அனுப்பினா. அடுத்தது ஒரு நண்பனா. சிங்கிபேரபுரத்தில் குகன் தனது பரிவாரங்களோடையும் அமைச்சர்களோடையும் ராமபிரானை சேவிக்கிறான். குகா இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்தியேடா, இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்தியேடான்னு அப்படியே தழுவிக்கிறானா. எம்பெருமான் புஜாபியாம் சாது விருத்தாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத் திஷ்பியா துவாம் குஹ பஷ்யாமி நீரோகம் சக பாந்தவைஹி. உன்னுடைய பரிஜனங்களோட சந்தோஷமாக பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குடா. அவளுடைய முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியறதுரா, நீ அவளெல்லாம் நன்னா வச்சுட்டுருக்கேன்னு தெரியறதுரா. நிறையா கொண்டு வந்திருக்க எனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன்டா குகா. என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான குதிரைகள் என்னோட வந்திருக்கு, அதுக்கு மட்டும் தீனியை கொடு, அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் குகா அப்படின்னு நண்பனுடைய மனசு புண்படாமல் எவ்வளவு அழகாக பேசுகிறாராமன். அப்படியே தழுவிக்கிறானா. புஜாபியாம் சாது விருத்தாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத்து. தோளோட தோளா தழுவிண்டு குகன்ட்ட பேசுகிறானா. பிறந்து நண்பனாய் சுக்ரீவன்ட்ட எப்படி இருந்தானா. சுக்ரீவனோ ராமபிரானோ ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அக்னியை வலம் வரா, நானும் நீயும் இனி உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாளாம். அப்போ என்ன சொல்கிறானா, எம்பெருமான் பா சுக்ரீவா நீ எனக்கு மனதிற்கு உகந்த நண்பனாக ஆகிவிட்டார், இனிமே துக்கம் சுகம் ரெண்டுமே நம்ம 2 பேருக்கும் பொதுவானது அப்படின்னு சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக இதயத்துலேருந்து சொன்னா எம்பெருமான் அப்படின்னு வால்மீகி பதம் போடுறார். தம் வயஸ்யோசி மே ஹிருத்யோ கேகம் துக்கம் சுகம் சனவ் சுக்ரீவம் ராகவோ வாக்கியம் இத்யுவாச்ச பிரகிருஷ்டவத். மனக்களிப்போட சொன்னானாம், உள்ளக்களிப்போட இதயபூர்வமாக சொன்னானாம். நண்பனாய் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தானா, ஒரு கணவனாய் எப்படி இருந்தானா. திருவடி சொல்கிறாராம், என்ன சொல்கிறாராம், சீதா பிராட்டிட்ட, அம்மா
ராமர் நீங்கள் இல்லாமல் தூங்கிறதே கிடையாது. அனித்ரம் சததம் ராமக சுப்தோபிஷ நரோத்தமக சீதேதி மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. அப்படியே தப்பி தவறி தூங்கினாலும் திடீர்னு எழுந்துக்கிறார். சீதே சீதே சீதேன்னு உங்கள் பேரை சொல்லிதாம்மா எழுந்துக்கிறார். ஒரு மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். கணவன் தன்னுடைய பிரிவாலையும் தன்னை நினச்சிட்டே இருக்கான், தான் பிரிஞ்சு இருக்கும்போதும் தன்னை எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கான். அனித்ரக சததம் ராமகா அப்படின்னு திருவடி சொன்னோடனே ஒரு பக்கம் புரிச்சு போயிட்டாலாம் சீதா பிராட்டி. ஒரு பக்கம் ஐயோ தூங்காமல் இருக்காரு ஆத்துக்காரன்னு மனசு கஷ்டமாக இருந்தாலும் தன்னையே நினச்சிட்டு இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் கணவனாய். அப்புறம் சொல்லி அனுப்புகிறாளாம், 1 மாதம்தான் இன்னும் உயிரோடு இருப்பேன், போய் ராமன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுன்னு திருவடிகிட்ட சொல்லி அனுப்புகிறாளாம். கண்டேன் சீதையன் வந்து விஷயத்தை சொன்னவர் பிராட்டி சொன்ன இந்த விஷயத்தையும் சொன்னாராம். 1 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டா சீதாம்மா அப்படின்னு சொன்னவுடனே எம்பெருமான் சொல்கிறானா, ந ஜீவேயம் க்ஷணபபி வினாதா மசிதே க்ஷணம். அந்த கருங்கண்ணியான சீதையை விட்டு நான் இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா எம்பெருமான். அவள் 1 மாதம் இருப்பாளாமா, இனிமே நாள் ஒரு க்ஷணம் கூட. ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதா மசிதே க்ஷணம் அப்படின்னு சொல்கிறானா. அடுத்தது ஒரு சேஷியாய் ஒரு சுவாமி லக்ஷ்மணன் வந்து எதிரியோட பாசறையிலேருந்து வந்திருக்கான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு வந்து கெஞ்சறான். ஏற்றுக்கக்கூடாது, இவன் எதிரியோட பாசறையிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறான், எல்லா வானர முதலிகளையும் பேச விடுறானா. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாளாம். கடைசியில் சொல்கிறானா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறானா எம்பெருமான். சரணம்னு வந்து என்னோடய திருவடிக்கிட்ட ஒருத்தன் வந்து நின்றுட்டான்னா அவனை காப்பாற்றுறது தான் என்னுடைய விரதம்னு நான் வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறானே. சகிருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. குணதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை ஒரே ஒரு தடவை சொன்னா போறோம். அவனை எல்லாவற்றிலிருந்தும் எப்பொழுதும் காப்பேன் அப்படின்றத என்னுடைய விரதமாக வச்சுருக்கேன்னு சொன்னானே. ஒரு சுவாமியாய் ஒரு சரணாகத வச்சலனாய் எப்படி நடந்துக்கணும்னு காமிச்சானே. பிறந்து காமிச்சானே. இதை சரி ராஜாவா என்ன பண்ணானா, அயோத்திக்கு திரும்பி வரான். வனவாசம் முடிஞ்சு ராஜ்யாபிஷேகம் ஆறுது, பட்டாபிஷேகம் ஆறுது எம்பெருமானுக்கு. எப்படி இருந்துதா ராமராஜ்யம்? அப்படி பார்த்துட்டானா பிரஜைகள் எல்லாம். ராமோ ராமைதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமான்னு அவனை பற்றியே பேசியிருந்தாளாம். அவ்வளோ சமிருத்தியாக வச்சுருந்தாளாம். ஜனங்கள் எல்லாம் குறையில்லாமல் வச்சுருந்தானா, சந்தோஷமாக வச்சுருந்தானா. இப்படி பிறந்து என்ன எல்லாம் பண்ணானாம். மகனாய், அண்ணனாய், கணவனாய், நண்பனாய், சரணாகத வத்சலனாய், ராஜாவாய் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தானா. ஒருத்தி மகனாய் பிறந்து. அடுத்தது திருத்தக்க செல்வம் அப்படின்னா என்னென்னா, பிராட்டியால் வந்த செல்வம் ஸ்ரீயப்பதித்வம் அது ஒன்று. பிராட்டி மகிழ்கின்ற செல்வம் அதுவும் திருத்தக்க செல்வமா. திருத்தக்க செல்வம். மாரீச்சன் ராவணன்ட்ட சொல்கிறான். ராவணன் வரானா ஆரண்ய காண்டத்தில் வந்து மாரீச்சனை கேட்குறான், பா நீ ஒரு மாயமானா வேஷம் போட்டுண்டு பளபளன்னு அந்த பஞ்சவடியில் அந்த சீதா ராமலக்ஷ்மணால் இருக்கிற ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் துள்ளி விளையாடணும், சீதையோட கண்ணை கவரணும், அதை பிடிச்சி கொடுன்னு கேட்பா இல்லையா. அப்போ ராமனும் லக்ஷ்மணனும் பின்னாடி வருவா, நீ ஓடி துரத்திண்டே ஓடி வருவா, நீ அவளை ஏமாத்திண்டே ஓடணும். ஆசிரமத்தில் இப்போ சீதை மட்டும் தனியாக இருக்கும்போது நான் போய் அவளை கவர்ந்து வந்து விடுவேன் அப்படின்னு திட்டம் போட்டு கொடுக்குறான். அப்போ என்ன தெரியுமா சொல்கிறார் மாரீச்சன் சொல்கிறான், யாரெல்லாம் வந்து சீத்தையோடைய கண் பார்வை பட்டுதோ அவளுக்கெல்லாமே அனுகிரகம் தெரியுமா ராவணா உனக்கு. ஆனால் சீத்தையோட கணவனாக இருக்கானே ராமன், அவனுக்கு என்ன விதமான ஆற்றல் இருக்கும்னு உனக்கு தெரியாது, நிச்சயமாக உனக்கு தெரியாது. அப்பிரமேயம் ஹி தத்தே ஜகா எஸ்யசா ஜனகாத்மஜா. ஜனகருடைய புதல்வி எவளுடைய தர்ம பத்னியோ அவனுடைய ஆற்றலை அளவிட முடியாதுப்பா ராவணா லங்கேஸ்வரா. அதனால் இந்த திட்டத்தை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாராம். பஞ்சவடியில்
ராமனும் சீதா பிராட்டியும் அமர்ந்துட்டுருக்காளாம். அது எப்படி இருந்ததுன்னா, எம்பெருமான் அப்படியே பௌர்ணமி நிலா மாதிரி ஜொலிச்சானாம் பக்கத்தில் சீதாதேவி இருக்கும்பொழுது. வால்மீகி வர்ணிக்கிறார், ச ராமகா பர்ணசாலாயாம் ஆசீனகா சகசீதயா விரராஜ மகாபாகு சித்ரயா சந்திரமா இவ. ச ராமகா பர்ணசாலாயாம் ஆசீனகா சகசீதயா விரராஜ மகாபாகு சித்ரயா சந்திரமா இவ. சித்ரா பௌர்ணமி மாதிரி அவ்வளோ சோபை இருந்தது அவனுக்கு. ஏன்னா பக்கத்தில் சீதா பிராட்டி இருந்தாளா. அப்ரமேயம் ஹி தத்தேஜகா எஸ்ய சா ஜனகாத்மஜாக. இது ஸ்ரீய பதித்வத்தால் வந்த செல்வம், திருத்தக்க செல்வம். இன்னொரு திருத்தக்க செல்வம் அது பிராட்டி மிக விரும்பும் செல்வம். பிராட்டிக்கு நம்மளாம் யார்? குழந்தைகள் தானே. இந்த மகரிஷிகளை எம்பெருமான் காப்பாற்றினானே ராட்சசால்ட்டேந்து. தனி ஒருவனாக இருந்து 14,000 ராட்சசாலையும் கொன்று வீழ்த்தினானே. அப்போ பார்த்தாலாம், முதல்ல என்ன பண்ணாலாம்? தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஓடி கட்டிண்டாலாம், இருக்க கட்டிண்டாலாம். அடடா, ரிஷிகள் எல்லாம் காப்பாற்றினியே ராமா. முதல்ல ஏன் இவாளுக்காக சண்டை போடுறேன்னு கேட்கலையா? நம்ம சண்டை போடுறதுக்காக காட்டுக்கு வரலையே, ரிஷிகளுக்கு போய் வாக்கு கொடுத்துட்டியே. நம்ம ராட்சசால் நம்மளுக்கு நேரடியான எதிரியா? ரிஷிகள்லாம் ராட்சசால் எங்களை கஷ்டப்படுத்துகிறான்ன உடனே நான் அவளை வதம் பண்ணிடுறேன், கவலைப்படாதுன்னு சொன்னியே. கையில் வில்லு அம்பு இருக்கிறதுனால தானே இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம இதை எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவோம், நம்ம சண்டை போடுறதுக்காக வனத்துக்கு வந்தோம் அப்படிலாம் சொன்னாலாம் பிராட்டி. தன்னுடைய ஆசிரியர்களை காப்பாற்றுறதுக்கு பெருமாளுக்கு எவ்வளோ ஊற்றம் இருக்குதுன்னு பார்த்தாலாம் அவனை. உடனே என்ன சொன்னானா எம்பெருமான் பிராட்டி சொன்னபோது, உன்னையே விட்டாலும் விடுவேன், உன்னிலும் மிக பிரியமான லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். இந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை ஒரு நாளும் பொய்யாக்க மாட்டேன். நது பிரதிஜாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவளுக்கு கொடுத்த வாக்கை நான் பொய்யாக்க மாட்டேன். அதனால் அந்த வாக்கை நான் சத்தியமாக்கியே தீருவேன், ராட்சசாலை வதம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். பிராட்டிக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம்தானா. இப்போ ரிஷிகளெல்லாம் காப்பாற்றியாச்சு, ரொம்ப சந்தோஷமா. தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாபகம் பபூவ கிருஷ்டுவா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. நினச்சி சந்தோஷப்பட்டாலாம். புனப்பரிஷ்வஜ்ய சசிப்பிரபானனா பபூவ கிருஷ்டா ஜனகாத்மஜா ததா. மறுபடியும் மனச்சிண்டாலாம். புனப்பரிஷ்வஜ்ய சசிப்பிரபானனா பபூவ கிருஷ்டா ஜனகாத்மஜா ததா. திருத்தக்க செல்வமும் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாளாம், திருத்தக்க செல்வமும் அந்த மாதிரியான செல்வத்தை எங்களுக்கு நீ கொடுக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாளாம். பிராட்டி சீதா பிராட்டி எப்படி விரும்பினால் அப்படி ஒரு செல்வத்தை சீதா பிராட்டியோட சேர்ந்து இருந்த ஸ்ரீயப்பதித்வத்தால் வந்த செல்வம் இருக்கே உனக்கு ராமாவதாரத்தில், அந்த செல்வமும் இப்பையும் இருக்கு இல்லையா. அதனால் அந்த திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்றா இந்த பாசுரத்தில். இப்படியாக அனுபவித்தோம் திருப்பாவை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களால். நாளைக்கு 26வது பாசுரத்துலையும் இதே ரீதியில் அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.